19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்த தருணத்தில் மேற்கு வங்கத்தின் ஒரு பகுதியில் ஆங்கிலேய படைகளுக்கிடையே பொழுதுபோக்கிற்காக விளையாடப்பட்ட ஆட்டம் கால்பந்து. பின்வரும் காலங்களில் சுதந்திர இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இவ்விளையாட்டு பரவத் தொடங்கியது. நலிகடல் இருங்குட்டத்து வழிபொடைத்த களம் போல களிறு சென்று களன் அகற்றவும் களன் அகற்றிய வியல்லாங்கன் ஒளிரியிலே எக்கியேந்தி அரசு பட அமர் உலக்கி உரை செல முரசு விளவி முடித்தலை அடுப்பு ஆக புனர் குருதி உலைக்கொளியி தொடித்தோட் துடுப்பின் துளந்த வல்சியின் அடுகளம் வேட்ட அடுபோர் செழிய ஆன்ற வேள்வி அடங்கிய கொள்கை நான்மறை முதல்வர் சுற்றம் ஆக மன்னர் ஏவல செய்ய மன்னிய வேள்வி முற்றிய வாய்வாள் வேந்தே நோற்றோர் மன்ற நினபகைவர் நின்னோடு மாற்றார் என்னும் பெயர் பெற்று ஆற்றார் ஆயினும் ஆண்டு வாழ்வோரே என்ற புறநானூற்று பாடலுக்கிணங்க வீரம் செறிந்த தமிழ் மக்கள் குதிரையேற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், வாழ்வீச்சு, வேலேதல், அம்பு ஏதல், சிலம்பு வரிசைகள், கவன் எறிதல், வல்லையம் எறிதல், சுருள் பட்டா சுழற்றுதல் இவற்றுடன் சேர்த்து கால்பந்தாட்டத்தையும் ஆட ஆரம்பித்தனர். இவ்வாட்டம் தன்மானம் நிறைந்த தமிழர் நெஞ்சில் சகோதரத்துவத்தை மட்டுமின்றி பகை உணர்வையும் சேர்த்து வளர்த்தது. சிவகங்கை நான் பிறந்து வளர்ந்த ஊர், ஆனால் வரக்கூடாதுன்னு நினச்ச இடம். சொல்லுண்ணா. அண்ணா, அந்த கண்டனூர் ஃபுட்பால் டீம் கோச் ரவியை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னு பசங்க சொன்னாங்கண்ணே. அடிங், அந்த இடத்துல அவன் காலை வெட்டாம இப்போ ஃபோன் அடிக்கிற? அண்ணா, இன்னும் 15 நாளில் ஃபுட்பால் டோர்னமெண்ட் வருதுல்ல, இப்போ செஞ்சோம்னா நாம தான் செஞ்சோம்னு தெரிஞ்சிடும்ண்ணே. அதுக்கு அவனை அப்படியே விட்டுவிட்டு அவன் ஊரில் நம்ம தோத்த மாதிரி இங்கே வந்து தோக்கணுங்கிறியா? அவன் என் மேலே தூக்கி அந்த செருப்போட அசிங்கம் ஒன்றும் ஆறலடா. வெட்டு, அவன் கால் கொண்டினா நம்ம வெட்டு. நான் தான் வெட்டுன்னு தெரியட்டும். கேஸ் வந்தா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் போகும்போது ஜெகதீஷை கூட்டு போ. அண்ணா, டேய் பூபதியை கூட்டு போடா. சரிங்கண்ணா. டேய் இறங்கடா. டேய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் இருக்கேன்னு சொன்னாங்க, வாடா. டேய் இந்த பக்கத்தான போயிருப்பான், வாடா. மாட்னியா? வேண்டாம் பூபதி, வேண்டாம் பூபதி.
எந்த கால வச்சு நடப்பான்னு பாப்பனே விடாதா எப்படி நடக்கன்னு பாக்குறேன் செருப்பு செருப்பு மத விவசாயமா வளர்த்தெடுத்தோம் பாரு பாசமத காட்டி புட்டா பந்தி போடும் ஊரு மோசமத செஞ்சு புட்டா நுங்கெடுக்கும் பாரு சொல்ல வாழ வைக்கும் தேவரோட பூமி முத்துராமலிங்கம் தாண்டா எங்க குலசாமி ஆயுதமா மாறுமடா பிச்சருவா மீச மோதினியும் பாருடா இன்னும் என்ன பேச தன்மானம் அதுதாண்டா எங்க மொத உசுறு அது போனா மத்ததெல்லாம் எங்களுக்கு கொசுறு ஜெயிச்சாதான் லைஃபே. நைட்டு ஜெயிச்சுட்டு தூங்குறது முக்கியம் இல்லை, காலையில் எந்திரிக்கும் போதும் ஜெயிக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நம்ம சந்திக்கிறது ரெண்டு விஷயம், ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. வெற்றி நல்ல விஷயம், தோல்வி கெட்ட விஷயம். ஆனால் ஒவ்வொரு கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எனக்கு நடந்துச்சு. இந்த சின்ன பசங்க இவ்வளவு உற்சாகமாக கத்துறது யாருக்காக? ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஊரில் நடக்கிற பெரிய டோர்னமெண்ட் இந்த வருஷம் என் வாழ்க்கையே மாத்திச்சு. SFC சிவகங்கை ஃபுட்பால் கிளப். இது எங்கள் சிவகங்கை ஃபுட்பால் கிளப்போட ஃபைஸ் ஃபுட்பால் கிரவுண்டு. ஃபைஸ் ஃபுட்பால் நாம் எப்போதும் பார்க்குற 11 பேர் விளையாடுற ஃபுட்பால் கிடையாது, வெறும் 5 பேர். கிரவுண்டு சின்னது, ஆளுங்களுக்கு கம்மி, ஆனால் ஆட்டமும் வேகமும் ரொம்ப பெருசு. இவங்க சிவகங்கையோட ஜூனியர் டீம். இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்?
ஜூனியர் டீமோட ஸ்ட்ரைக்கர். கேம்ல இவன் எப்போதும் பாலை தொட மாட்டான், ஆனா தொட்டா கண்டிப்பா கோல் அடிப்பான். என்னதான் டீம்ல இவன் ஸ்ட்ரைக்கரா இருந்தாலும் வீட்டில் இவங்க அப்பா தான் ஸ்ட்ரைக்கர். எத்தனை வாட்டி மேக்ஸ் வாத்தியர் பிள்ளை தானடா நீ? ப்ராபபிலிட்டினா என்னன்னு தெரியாத? எத்தனை வாட்டி நான் சொல்லி கொடுக்கறது? உன்னை அடிச்சு அடிச்சு இந்த குச்சி தாண்டா உடையுது. சரியா உன்னை வச்சுக்கிறேன். 8 வருஷமா அந்த குச்சி வச்சு பிள்ளைய அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, மனுஷனாயா நீங்க? ஏண்டி பேச மாட்ட? உங்க அக்கா கறி செத்த உடனே வாத்தியார் மாப்பிள்ள போயிடக்கூடாதுன்னு ஒரு போட்டு நகை கூட போடாம என் தலையில கட்டி வச்சான் பாரு உங்க அப்பன். அதுக்கு இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். செத்து போனவோ ஒரு பிள்ளைய பெக்காம செத்து இருந்தா நான் ஏன் உன்னைய கட்டிக்கிறேன்? என் அக்கா பிள்ளை எவக்கட்டியோ சிக்கி அல்லோல படக்கூடாதுன்னு தான் இந்த மூஞ்சியை கட்டிக்கிட்டேன். ஏயா ஒழுங்கா படிக்க கூடாதா? ஓட்டி விடு. இல்லம்மா, ஸ்கூல்ல ஏன்பா அறிவியல் டீச்சர் அலசி கூட பேசிட்டே இருக்கீங்க கேட்டேன், அதுக்கு போட்டு அடிக்கிறாருமா. இந்த அப்படி அதான் சங்கதியா? வீட்ல இளவரசி இருக்க வெளிய போய் அரிசியை தேடி ஓடுறீங்களோ? ஏய், அவன் போய் சொல்றான் இளவரசி. ஏன் பிள்ளையா என்கிட்ட போய் சொல்லுது? உன் குடும்ப ஆம்பளைங்களுக்கு இது சகஜம் தானே? குச்சிக்குமா இருக்கேவா? இவன் செந்தில் இல்ல, பூனை செந்தில். இவனுக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை கிடையாது. அப்புறம் அவன் எங்க இருக்கான்? கேப்டன் குமாருக்கு ஒரு அடிமை வேணும்ல. ஆனா இவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி ஆகணும். அது என்னன்னு சொன்னா புரியாது, கொஞ்சம் பார்த்தா புரியும். கரெக்டாக தானே வச்சேன், எப்படி மிஸ் ஆச்சு? வர மாட்டேங்குதே. சே, எப்படி மிஸ் ஆச்சு? சே, இது வேற அழுத்திட்டு இருக்கேன். ஸ்டூபிட் வில்லேஜ் கேர்ள். ஏ ஸ்கோர் பி ஸ்கோர் எல்லா ஸ்கோரும் கரெக்டாக தான் இருந்தது, அப்போ எப்படி மிஸ் ஆச்சு? டேய் அறிவாளி பத்தமானே, என்னடா பண்ணிட்டு இருக்க? யோ பாயா வந்துட்டான் இவன் வேற. கோவமா இருக்கானோ? இந்த பிள்ளை என்ன கண்ணீரே வராம அழுதுட்டு இருக்கு. பூமி ஏத்த அழுவுற? டேய் அவளை அடிச்சியா? அவ அடிக்கல மாமா, அஞ்சலிய கொன்னு புட்டா மாமா. ஐயோ என்னமா சொல்ற? யார் அந்த அஞ்சலி? அஞ்சலி என் பூனை மாமா. டேய் ஏடா பூனைய கொன்ன? இல்ல மாமா, உன்கிட்ட பூனை இருக்கான்னு கேட்டானா நானும் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு நான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போறேன், பூனையை கொண்டுட்டு வான்னு சொன்னானா நானும் அஞ்சலிய வந்தோம். ஏத்தா முதல்ல இந்த பூனை மாதிரி அழுக நிப்பாட்டு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வந்த உடனே என் கையில இருந்த அஞ்சலிய புடிங்கி செவத்திலே அடிச்சு கொன்னுட்டா மாமா. பாவி, அதோட விடாம அஞ்சலி மண்டையில பிளேடால கிழிச்சு உங்க போன்ல இருந்து மெமரி கார்டு எடுத்து உள்ள வச்சு தைச்சிட்டு ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி அஞ்சலின்னு சொல்றா மாமா. அது எப்படி மாமா நினைச்சுக்காது, செத்து போச்சு மாமா. அட பூனைக்கு பிறந்தவனே. தகப்பா அடுத்து ஓமாண்ட தாண்டா. பாக்குறத பார்த்தா நம்ம மண்டையிலேயே சிம் கார்டு சொல்லிடுறான் போல இருக்கே. டேய் தாமோதரா, டெய்லி மண்டையை சேவ் பண்ண வச்சுக்கடா. இவன் பெருமாள், ஜான் டெர்ரி பெருமாள். ஜான் டெர்ரி இவனா வச்சுக்கிட்ட பேர். இங்கிலாந்து டீமோட பெஸ்ட் டாப்பர் இவன், இந்த டீமோட பெஸ்ட் டாப்பர். இவங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, இதான் பூனை செந்தில் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவனுங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது தான் குமாரோட வேலை. இது இல்லாம ஸ்ரீ முனிஷ். எப்போதும் ஜாலியா இருக்கிற இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. கிளம்பலையா? இன்னைக்கு வந்துட்டாங்களா? 5 மணிக்கெல்லாம் கிரவுண்டு காலி பண்ணு சொல்லிருக்கலடா. ஓடுங்கடா, பாயில இருங்கடா. வந்துருக்கேன் மாப்ள. அடி வாங்கிட்டு அவெஞ்சர்ஸ் மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க. சே, கிரவுண்டை காலி பண்ணுங்கடா.
வருவாங்களா மாட்டாங்களா? வந்துடுவாங்க மாப்பிள. ஒரு நாளைக்கு இந்த பூனை ப்ராஜெக்ட் இவனை வச்சு ட்ரை பண்ணும்டா. என்ன 2 குரங்கு தான் வந்திருக்கு, மிச்சதெல்லாம் காணோம். குமாரோட அண்ணா ரகு தான் இந்த டீமோட கேப்டன். ஊரில் எல்லாரும் பரதேசிமாக இருக்கும்போது ரகு மட்டும் ஏன் பாலிஷாக இருக்கான்னா, இவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து இவனை படிக்க வச்சது ஊட்டியில். இவனுக்கு இவன் தம்பிக்கு ஆகவே ஆகாது. வேற என்ன, எல்லாமே அக்னி நட்சத்திரம் பிரச்சனை தான். டே குமார், உங்கள் அண்ணன் ரகு மட்டும் அந்த டீமுக்கு கேப்டனா இல்லை, காளியாத்த கோயிலுக்கு போய் அவங்க கால் உடையம்னு காசு வெட்டி போட்டு வந்திருப்பேன்டா. டேய் அவனும் அண்ணன் கிடையாதுடா. ஐ உங்கள் 2 பேருக்கு அப்பா ஒருத்தர் தானே, எங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டும் பேக்கையும் மூடுறியா? ட்ராமாப்பில் விட்றா, அவங்க இருக்கா என் டவுசரு. டேய் ஒரு நாள் அவங்க டவுசர் கிளிக்காமல் விடக்கூடாதுடா. அம்மா இந்த சீனு போய் எங்கடா காணோம்? இவர் ரத்னா, என் பெரிய அண்ணன் பொண்ணு, எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. அவன் கடைக்குட்டி சீனு. ரத்னாவும் குமாரும் ஒரே கிளாஸ். இந்த வரம் பாரு. ஆனால் அவள் அடிக்கடி கிரவுண்டுக்கு வர்றது குமாரை பார்க்க. இந்த பிளாக் டாக் ஏன் அங்கே போகுது? ஏய் இன்னும் விளையாடலையா? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வா, விளையாண்டுலாம் முச்சாச்சு. ஓ முடிச்சிட்டீங்களா? ரைட் பேக்கரா? அங்கனா பாக்குற, நாளைக்காவது சீக்கிரமா கூட்டிட்டு வா அவனை. முதல்ல கிளம்பு. கிளம்புங்கிறல்ல, போவியா? அவனே பார்த்து மூஞ்சிங்களா பாரு, நல்லா வெள்ள பணியாரம் மாதிரி. விடுடா, நாளைக்கு அக்கா உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு போறேன். வர வர நம்ம ஊர் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குப்பா. அவன் ஆளுக்கு காரித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த பண்ண சொல்ல, எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? வாங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாயே. எங்க தா போயிட்டு வரிய? இல்ல பெரியப்பா, சீனோ கூட்டிட்டு நம்ம கிரவுண்டுக்கு விளையாட போயிருந்தேன். சரி பெரியப்பா, நான் போய் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்றேன். நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிதா சரிதா. அப்புறம் என்ன, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கியா? வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிடும்போது மனசுக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எங்க இதெல்லாம் தெரியுது? பெத்த தாய் இல்லாட்டினாலும் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கப்பா. காலகாலத்தில் கட்டி கொடுத்துரு. ஆமாண்ணே, நல்ல இடமா பார்க்கணும். ஏன்பா ஜெகதீஷ் வீட்டுக்கு வருவானா? அவனை பத்தி இங்க பேசாதீங்க. என்னப்பா, 1000 தான் இருந்தாலும் ஒரு தம்பிப்பா. இந்த 2 பிள்ளைங்க மேல ஒன்ன விட அவன் தானப்பா அம்புட்டு பாசமா இருப்பான். அதான் அந்த புள்ள செத்து போச்சாமே, தம்பிய திரும்பவும் சேர்த்துக்குப்பா. திருநா அண்ணே, அண்ணனை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வந்துரு. நாளைக்கு காரைக்குடி வரைக்கும் போகணும். வர வழியில் பாய்ட்டு வண்டி ரெடி ஆச்சுன்னு கேட்டு வா. சரிண்ணே, கிளம்புங்க. சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். எங்கள் தாத்தங்காலத்தில் வாங்கின சைக்கிள் என்னைக்கு தான் இந்த சைக்கிள் பார்த்தி பைக் பார்த்தியா மாற போகிறானோ? நான் குமார் பல்லு வளர்க்குறாப்புல போல பண்ணி மேய்க்கிறேன். தமாசானா இல்லையா நீ? சீ மூட்டு போ. எங்கப்பா டென்ஷனாக இருக்காப்புல போல. ஐயா என்ன சத்தம்? ஐயா நான் வந்துட்டாயா நம்மாளு? கொஞ்சம் கேள ஐயா, என்ன பெத்தாருல்ல, இதை கொண்டு போய்யா. வேணான்னு சொல்றல. டேய் இரு இரு மா, என்னது இது? பேரிச்சம்பளமா முந்திரி பொறுப்பா? பேரிச்சம்பழையா? பால்ல சேர்த்து நல்லா ஊற வச்சிருக்கேன். இத தின்னா நல்லா தெம்பா விளையாடலாம்ல. ஓ, பேரிச்சம்பளம் பால்ல ஊற வச்சு தின்னி நாய். என்னையும் பெத்தாலே ஒருத்தி, கஞ்சியை தவிர கண்ணில் வேற எதையும் காட்ட மாட்டேங்கிறா. மா கொடுங்கம்மா, குழந்தைக்கு நான் ஊட்டி விடுறேன். டேய் லேட் ஆச்சு வாடா. இரியா, தூக்குச்சட்டி வாங்க வேணாமா? இரியா
பெரிய ரொனால்டினோன்னு நினப்பு. என்ன ராசா? என்ன ராசா? என்ன பத்தியா இல்ல அவனை பத்தியா? அவனை போய் பெத்தாருங்கறா? போடா லூசு பயல. ஏய் சீசா பேசிட்டு இருக்க? லூசுண்டு போது பாரு லூசு. இன்னைக்கு அவனை கோயில் திருவிழாவில் வச்சுக்கிறேன். ஏண்டா பையன் ஸ்டேட் பிளேயர் ஆகணும்னு கிரவுண்டுக்கு சீக்கிரம் போகிறதுக்கு உங்கள் அப்பா உனக்கு பைக் வாங்கி கொடுத்தா இப்படி 6 மாசமா பொம்பளை பிள்ளை பின்னாடி சுற்றிக்கிறீங்கடா. சிரிக்காத மாப்பிள்ள, அப்புறம் பொழப்பு சிரிச்சிரும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா. கருவம் எனக்கு பொறாமையா பாரு. ஏண்டா அப்படி என்னத்தலான்டா கண்ட அந்த பிள்ளைகிட்ட? டேய் இந்தரா எங்கடா பார்த்து விட்டுற? நேரம் பார்த்து விட்டுறா. ஃபீல் பண்ணி பேச போறேன்டா. ஓ ஃபீலிங்கு பேஸ். அந்த பிள்ளைய பார்த்த உடனே தரையிலேருந்து கால் வழியா ஜிவ்னு எதுவும் ஏறுதுடா. ஒரு 1/2 மணி நேரம் பொம்மை பண்ணா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. அந்த புள்ள கண்ணை பார்த்தா பண்ணாமலே வருதுடா. உனக்குமா இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. புரிஞ்சுட்டாலும் நேரா பார்த்து விட்டுறா. செவத்த பிள்ளைய பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படா ஃபீலிங்ஸ் பொத்துக்கிட்டு வருது? இதுவே நம்ம தெற்கு தெரு கருவாய மகளை பார்த்தா உனக்கெல்லாம் அப்படி தோணுமா? நாங்களும் தான் பிள்ளைகளை பார்க்குறோம், எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பொங்க மாட்டேங்குது, ஏறவும் மாட்டேங்குது. ஏன் போனதுக்கெல்லாம் ஏறாது, அதுக்கெல்லாம் சோல்மேட் வேணும். என்ன மாப்பிள்ள? இங்கிலீஷும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது. இறங்கடா. நேற்று கௌதம் மேனன் படத்தோட டிவிடி வாங்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன்டா இன்னைக்கு வந்து இப்படி இங்கிலீஷ்ல ஏதாவது பீட்ரு விடுவேன். சரி எனக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லி கொடு. வெல் சோல்மேட்னா இப்போ வரும் பாரு உசுறு. உசுரா? ஒத்து கண்ணு பாக்குதடி, அது திக்கி எதையோ பேசுதடி. எட்டி மனசு நடக்குதடி, என்ன விட்டு புட்டு ஒன்ன தேடுதடி. செம்பருத்தியே உசுர வாங்கி புட்டியே, கண்ண கட்டியே என்ன தனியா சுத்த வெட்டியே. சுண்டி என்ன இழுக்கிறிய, அடி சுண்டி விட்ட காசா சொழட்டுறிய. சுத்தி நெஞ்ச சுருட்டுறிய, என்ன சுண்டு வீரல் நகமான இருக்கிறிய. என் கீழா நெல்லியே கொஞ்சம் கண்ணை காட்டிக்கோ, பாடாமல்லியே என்ன பாழ வச்சுப்போ. சீமம் கள்ளியே நெஞ்ச சீவி விட்டு போ, பேர சொல்லியே நானும் மூச்சிடுப்பேன் போ. கையில வார்த்தைங்க வழுக்குது ஏனடி, போல கேட்கையில எனக்குள்ள பறக்குற நானடி. கொள்ளக்காரி உன்னை கொண்டுக்கிட்டு போகிற, வெள்ளக்காரி உன்னை கொத்தி தின்ன பாக்குற. மச்சக்காரி என்ன மந்திரிச்சு போகிறா, நெஞ்ச கீரி ஏதோ நட்டு வச்சு போகிறா. கொண்டாங்குச்சியா உன்னை போட்டோடச்சாடா, கொத்து சாதியா அவ மாத்தி புண்டாடா. ஏ குண்டு மல்லியா உன்னை வச்சுக்கிட்டாடா, கொத்து மல்லியா நெஞ்ச கிள்ளி புட்டாடா.
பாக்குற அதட்டுற எதையோ நினைப்புல கலக்குற முறைக்கிற முழங்குற என்னையே எனக்குள்ள தோறந்துற கோட்டா போல என் நெஞ்சுக்குள்ள பாயிர கோட்டா போட்டு நீ என்ன கொல்ல பாக்குற கூட்டாஞ்சோடா என் உள்மனச உழப்புற காட்டா காட்டவோ தவணைக்கு பழக்குற வஞ்சக்கிழங்கா என்ன அஞ்சு புட்டாடா பஞ்சத்தழும்பா நெஞ்சில் ஒட்டிக்கிட்டாடா கண்ணு பிதுங்க அவ பார்க்க வச்சாடா என்ன போலம்ப அவ வச்சு புட்டாடா. டேய் 6 மாசமா நீ அந்த பிள்ளை பின்னாடியே சுத்திக்கு இருக்க. ஆனா அந்த பிள்ளைக்கு உன் பேராது தெரியுமாடா? இங்க என்ன தெரிகிறது? ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ இப்படி தெருநாய் மாதிரி சுத்திட்டு தெரியுதே. ஜெர்சியை மாட்டிட்டு கிரவுண்டுக்கு போகணும். போடா இந்தாடா போடா. கொஞ்ச நேரம் பார்க்க விட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு இதே தானே ஃபாரின் கோச் இறங்குடா கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த காலத்தில் பேர் ஆகுறது இது வேற பாவாடை நாடா மாதிரி அவுந்து போகுது. ஐயோ பார்க்குறானே. கோச் வணக்கம் கோச். அந்த லேட்டு இல்லை வணக்கம் வேற. நல்ல வேலை இந்த கும்பேரி கோச் வரல. வந்திருந்தியா செத்துருப்போம். ஆமாம் இது ஒன்று அர்ஜென்ட்டுக்கு அப்புறம் அது இன்னைக்கு ஜானி மிதிக்க விட்டாங்களா? மிதிப்போம். ஐயோ குதிக்கிற குதியில பாலும் பேரிச்சம்பளமும் பாலா போயிரும் போல இருக்கே. உட்காந்துட்டேங்க வச்சு. கண்டனூரில் 3 மாதத்துக்கு முன்னால் தோத்ததை பெருசாக நினைக்காதீங்க. இது நம்ம ஊர். இந்த முறையும் டிராஃபி நமக்கு தான். அதோட ப்ரைஸ் மணி 1 லட்சம். ஸ்டேட் டீம் செலக்டர் ஃபைனல் மேட்ச்சுக்கு வராங்க. ரகு, உன்னோட ஸ்கோர் போன டோர்னமெண்டோட அதிகமாக இருக்கணும். வாசு, எவனாவது 4 பேர்த்துக்கு காலையாவது முறிச்சிரு. ஆப்போனன்ட் டீமோட ஸ்ட்ரைக்கர் கோல் போஸ்ட் பக்கமே பாலை கொண்டு வர பயப்படணும். நம்ம மண்ணில் நம்மளை சாய்க்க எவன் வரான்னு பார்த்துடலாம். துரை, மேட்சை ஸ்டார்ட் பண்ண. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டே வேலு, நான் ஜெகதீஷ் பேசுகிறேன்டா. என்னன்னு தெரில, வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபைஸ் கிரவுண்ட் கிட்ட வா. என்னடா கூட பிறந்தவன வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா? உன்ன மாதிரியே என்னடா முறைக்கிற? இன்னும் 12 நாளில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பழைய கோச்சுக்கு மியூசியத்தில் வாட்ச்மேன் வேலை தராங்களாம். அதை போய் பாரு. அதை விட்டுட்டு கிரவுண்டு பக்கம் காலை கீழே வச்ச கூட பிறந்தவனு கூட பார்க்க மாட்டேன்டா. காலு கையை உடைச்சிடுவேன். என்ன வண்டியா?
என்னடா பார்க்குற? குட்டியோண்டு வீட்டில் யாருமே இல்லாமல் தனியாக நாம மட்டும் இருக்கோம்னா அப்பா பெரியப்பா பேச்சு கேட்காம உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேன்ல. பெரியப்பா அப்பாவை வீட்டை விட்டு துரத்திட்டார். நீ வந்தால் எல்லாம் சரியாயிடும் தான் நினச்சேன். ஆனால் எதுவுமே நடக்கல. கூட பிறந்தவனு கூட பார்க்க மாட்டேன்டா, காலு கையை உடைச்சிருவேன். பூபதி பெரியப்பா சின்ன வயசுல நிறைய தப்பு பண்ணும். அது திருந்தனுமே அது பண்ற தப்பெல்லாம் போய் பெரியண்ணங்கிட்ட சொல்லிடுவேன். என்னைய பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு நேரம் பார்த்து கஷ்டப்பட்டு நான் உருவாக்கின ஃபுட்பால் டீம் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிச்சு. என் மேல உசிரே வச்சிருந்த பெரிய அண்ணனை நான் வேணான்னு சொல்லிருச்சு. ஏன்பா ஜெகதீஷ் வீட்டுக்கு வருவானா? அவனை பத்தி இங்க பேசாதீங்க. இதெல்லாம் விட யாருக்காக எல்லாத்தையும் இழந்தனோ அவளும் உயிரோட இல்லை. இப்போ நீ நான் அனாதையா நிக்கிறோம். டேய் என்னடா லூசு மாதிரி குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்க? முதல்ல குழந்தைய விட்டீங்க வாடா. ஜகா, நாம ஏன் ஒரு டீம் செட் பண்ணி டோர்னமெண்ட்ல கலந்துக்க கூடாது? விளையாடுறியா? ஏற்கனவே பூபதி என்ன மேல செம்ம கடுப்புல இருக்கு. எங்க எஸ்எஃப்சி டீமை நான் மறுபடியும் எடுத்துப்பேன். இதுல இது வேறையா? சும்மா இருடா. இல்ல ஜகா, நீ எஸ்எஃப்சி டீமுக்குள்ள போனாதான் அண்ணன் கோவப்படும். நீ ஏன் டீமுக்கு கோச் பண்றேன்னு சொல்லிடலாம். எங்க அண்ணன் கிட்ட சொல்லி பெரிய அண்ணன் கிட்ட பேசி டோர்னமெண்ட்டுக்குள்ள போக நான் ரெடி பண்றேன். டேய் இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நம்மகிட்ட 2 நல்ல பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு நல்ல செட்டான டீம் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் வேலு. உனக்கே தெரியும்ல இந்த டோர்னமெண்ட் எவ்வளோ டஃப்பாக இருக்கும். எல்லாம் தெரியும்பா, உன்னால முடியும். நீ ரெடி பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஊருக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணணும்னு தோணலையா கோச்? அது இல்லைடா. நீங்கள் எதுவும் பேசாதீங்க கோச், நாங்களும் அவங்க கூட இருக்கோம். மறுபடியும் வந்து டீம் எடுத்துக்கோங்க. டேய் ஆத்திரத்தில் அவசரப்பட்டு எதுவும் பேசாத பண்ணாத. பூபதி என்னை பற்றி தெரியும்ல, என் மேலே இருக்க கோவத்தில் அது உங்கள் எல்லாருடைய கெரியரை ஸ்பாயில் பண்ணுற கூட பயப்படாது. இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க. போடா. இல்லை கோச், கிளம்புன்னு சொல்கிறேன்ல, போடா. இப்போ நீ 500 ரூபா தருவியா மாட்டியா? கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு உனக்கு எதுக்கு 500 ரூபா? அப்படியே கோச் டீட்டெயில் பற்றி சொல்லிட்டா உன் சாம்பார் மணிக்கு புரிய போகுது பாரு. முறைச்சுன்னா முள்ளிய நோண்டி போடுவேன். இங்கே இரு, சீனோ அக்கா ரத்னா இருக்கால, அதுவும் தான் கிளாஸுக்கு வருது. வேணா ஃபோன் பண்ணி ஃபீஸ் இவ்வளோன்னு கேட்டு கொடு. சரி, ஃபோன் பண்ணி கேட்டு தரேன். அம்மா ஒரு 500 ரூபா வேணும். அப்பாட்டு 3வது சட்டை இருக்குல்ல, அதில் இருக்கு, போய் எடுத்துக்க தங்கம். ஏய் சுப்பம் பெத்த மவளே, அவன் கேட்ட உடனே எடுத்து நீட்டுறல. ஹே ஒரு நாளைக்கு எங்களையும் அந்த உலகம் மதிக்கும், கேட்டதெல்லாம் கொடுக்கும். நீங்கள் வச்சுக்கிறேன் உங்களுக்கெல்லாம். கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு கையும் இல்லை காலும் இல்லை. டேய் மாப்பிள்ள, பேனா வாங்கிட்டியா? டேய் 6வது தடவை கேட்குற, வாங்கிட்டேன்டா, பசம வா. கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டா கனடாவில் வேலைன்னு சொன்னாலே. டேய் மாப்பிள்ள, டீச்சர் ஸ்கேல் பென்சில் கேட்டா என்னடா பண்ணுறது? டேய் நம்ம போடுறது கம்ப்யூட்டர் கிளாஸ்ரா, மூடிட்டு வா. இல்லை திடீர்னு ஜென்ரல் நாலேஜ் டிப்ஸ் கொடுத்தா நோட் பண்ணிக்கலாம்ல, அதான். என்ன சார் ஜென்ரல் நாலேஜா? இவர் பெரிய ஐன்ஸ்டைன் பேரன் முகரே அப்பாரு. டேய் ஜென்ரல் நாலேஜ் ஸ்பெல்லிங் சொல்கிறேன். ஸ்பெல்லிங்கு கிளாஸ் லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ள, வா போலாம். நாளையும் மண்டியும் பாரு. யாரு அன்பானைக்கு மஞ்சள் துணி கட்டின மாதிரியே இருக்கானே.
டேய் பெருசு இப்ப எதுக்கு நீ எங்க டவுசரை மூந்து பார்த்துட்டு பின்னாடியே வந்துக்கிருக்க? ஹலோ பா அடிங்க கொன்னியா ஆடையில போற வயசுல பாடி வச்சுட்டு நீ என்னைய பாசுங்கறியா? உன் பேர் என்னடா? மை நேம் இஸ் சீனா கானா. சீனா கானாவா? இந்த முகரக்கட்டையை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். டேய் ரவிபாலா திட்ட சைக்கிள் டிக்கெட் கொடுக்குற பால் பாண்டி தானே நீங்க? எதுக்குடா உன் பேரை சீனா கானான்னு வச்சிருக்க? எங்க வீட்டாண்டு இருக்கிற கேர்ள்ஸுங்கெல்லாம் என்ன ரொமான்டிக் ஹீரோ சீனா கானா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுல இருந்து என் பேரு சீனா கானான்னு வச்சுக்கினேன். யாரு உங்க ஏரியா கேர்ள்ஸ்? என்ன அதுங்களுக்கு ஒரு 80-85 வயசு இருக்குமா? சரி எங்க கொஞ்சம் சிரி. அது சரி மிஸ்டர் சீனா கானா, இப்போ எதுக்கு நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த? நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணேன்? நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் கத்துக்கலான்னு வந்தேன். கம்ப்யூட்டர் கிளாஸா? டேய் நீ சொன்னது எல்லாத்தையும் நான் பொறுத்துப்பேன்டா. ஆனா கட்டால போற வயசுல கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ண வந்தேன்னு சொன்னியே. அடா அவனை விடு மாப்ள, நல்ல நேரம் போக போகுது, காசை கட்டிட்டு வா கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோம். என்ன மாப்ள செத்து போன செல மாதிரி உட்காந்துருக்கேன். காஞ்சரிங் பொம்மை மாதிரியே இருக்கானே. சார் நாங்க தான் உட்காந்தாச்சுல, கையை கீழே இறக்குங்க சார். சார் அப்புறம் டீ காபி என்ன சாப்பிடுறீங்க? ஐயா டீ காபிலாம் வேணாம் சார், எனக்கு ஸ்வீட் லெமன் சோடா, இவனுக்கு சாத்துக்குடி, ஐஸ் கம்மியா வித்தவுட் சுகர். நம்மளுக்கு சுகர் தூக்கலா போடலாம் சார். என்ன ஜூஸ் கடை நினைச்சிட்டாங்களோ? ஜூஸ் பீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறேன். என்ன கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க? மெனு கார்டு இருந்தா கொடுங்க சார், நாங்களே சூஸ் பண்ணிக்கிறோம். என்னது மெனுவா? அதெல்லாம் இங்கே இருக்கு சார். அட என்ன சார் கம்ப்யூட்டர் கடைன்றீங்க, ஒரு மெனு கார்டு இருந்தா தானே என்ன நைட் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். உனக்கு தெரியாத ஆளா இருக்கீங்களே சார். நீங்களே சொல்லுங்க. என்னது ஐட்டமா? ஒருவேளை கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் அப்படி சொல்றாங்களோ? சார் நாங்க சியும் C++ கோர்ஸும் நாங்க நல்ல கோர்ஸ் கொடுப்போம் சார். நீங்க என்ன கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க? நான் சி எடுத்துக்கிறேன். நான் C++ எடுத்துக்கிறேன் சார். டேய் உனக்கும் ஒன்றும் தெரியாது எனக்கும் ஒன்றும் தெரியாது, எதுக்கு C++ன்னு பிட்ட போட? என்னயா உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வை, உன் பேருக்கு பின்னாடி ரகு சீனு போட்டா நல்லாவா இருக்கும்? அதுவே என் பேருக்கு பின்னாடி பார்த்திபன் C++ன்னு போட்டா எப்படி தூக்கலா இருக்கா? பேரே ப்ளஸ் ஆகி எப்படி? நல்லா பண்ணிக்கலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு பீஸ் கட்டிட்டு நம்ம வேலை ஆரம்பிச்சிருவோம். டெஸ்டா? அட அது ஒன்றும் இல்லை சார், நீங்க முதல்ல போய் விண்டோஸ் ஓபன் பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்பாடா விண்டோஸ் ஓபன் பண்ணுங்க. விண்டோஸ் ஓபன் பண்றதெல்லாம் ஒரு டெஸ்டா? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? மறுபடியும் வந்துட்டாங்களா? டேய் கிளம்புங்கடா, பசங்க வராங்க, கிளம்புங்க போல. அண்ணா விளையாடிட்டு இருக்கோம்ண்ணா, அவங்க வந்தோன்னா போய்ட்றோம்ண்ணா. இவர் பெரிய டோர்னமெண்ட்ல வராரு, சில்ட்ர மேட்ச். கிளம்புங்கடா முத. ஏய் என்ன முறைக்கிற? என்ன முறைக்கிற? டேய் ஒரு நாள் அவங்க டவுசர் கிளிக்காம விடக்கூடாதுடா. என்ன முறைக்கிற?
கையறா மேல இருந்து விடுற கை எங்கறோல ஏன் அடிச்சிட்டு இருக்கீங்க இல்லது நீங்க படிச்சவங்க தானே கிரவுண்ட் தானே அது அறிவில்ல அறிவு கட்டும் டேய் குமார் என்னடா பிரச்சனை உனக்கு ஏடா பிளேயிங் உங்களுக்கு என்ன நினைச்சீங்க என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள ஏடா அடிச்சிட்டு நிக்கிறீங்க தரா நீ இந்த கிரவுண்ட்ல வர கூடாது வெளிய போ சொல்லுவீங்களா வாசு குமார் டேய் என்னடா பிரச்சனை ஏடா அப்படி அடிச்சிட்டு நிக்கிறீங்க தரா நீங்க போங்க இந்த பிரச்சனை நாங்க பாத்துக்கறோம் என்னமோ பண்ணி தொலைங்க என்னடா முறைக்கிற கிளம்புன்னு சொல்றேன்ல எது கிளம்பணும் நாங்களும் ஃபீஸ் கட்டி தானே விளையாடுறோம் நாள் டாரிக்கு டைம் மணி 5 தானே ஆகுது இன்னும் 1 hour விளையாட தானே போவோம் என்னடா சவுண்ட் ஏத்தி பேசுற உங்க அண்ணன் சீனிக்கு அப்படியே திமுறா அடிச்சால சவுண்ட் பேந்துரும் இங்க அடி பார்க்கலாம் அடா பார்க்கலாம் சீனியர் டீம்னா நீங்க சொன்னா நாங்க வெளிய போணுமா நாங்களும் ஃபுட்பால் தானே விளையாடுறோம் வேணும்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அது நீங்க ஜெயிச்சிங்க இந்த கவுண்ட் போகவே வரலடா டேய் 2 தடவை சாம்பியன்ஸ் ஆனாங்க அப்ப என்ன பயப்படுற வா மோதி பார்க்கலாம் சரிடா நாளைக்கு மறுநாள் காலையில உங்களுக்கு எங்களுக்கு மேட்ச் வச்சுக்கலாம் இந்த கிரவுண்ட்ல இதாண்டா உங்களுக்கு கிளைமாக்ஸ் இது கிளைமாக்ஸ் இல்லடா வேற ஒன்றும் நீ என்னடா எல்லாத்துக்கும் பயப்படுற அந்த புள்ள உனக்கு ஓகே சொல்றதுக்கு 3 காரணம் சொல்லவா சொல்லு உனக்கு குருவி மண்டை நம்ம ஊர்லயே குருவி மண்டை ஹேர் ஸ்டைலு எவனுக்கும் கிடையாது ஊட்டிலாம் வேற போய் படிச்சுட்டு வந்திருக்க இது எல்லாத்தையும் விட நம்ம ஊர்ல பிறந்துக்கிட்டு தமிழை தப்பா பேசுற டேய் இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுற மாப்ள இதை விட வேற என்ன காரணம் வேணும் ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்றதுக்கு பயமா இருக்குடா எனக்கும் புரியுது அவங்க சித்தப்பன் கெடாமாட நினைச்சா எனக்கும் பயமாத்தான் இருக்கு ஏதாவது பண்றா இதுல உன் தம்பி வேற போட்டிக்கு நிக்கிறான் டேய் அவளோட சின்ன வயசுடா யோ மாப்பிள இதுதான் விடிவி ஸ்டைலு இப்போலாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு வயசு கம்மியான பயில தான் பிடிக்குது டேய் செருப்படி வாங்க போற சரி சரி கோவப்படாத மாப்பிள இப்போ அந்த பிள்ளை வரும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டா அட என்னடா நம்ம ஊர் பிள்ளையில தனியா பேசணும் சொன்னாலே புரிஞ்சுக்குங்க அதோட இன்னைக்கு பிறந்த நாள் வேற அதெல்லாம் உன் ராசிக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் டேய் டேய் கான்சென்ட்ரேஷன் மாப்ள போய் அந்த புள்ள வருதான்னு பாரு ஓகே மாப்ள ஒரு வெள்ளையா இருக்கிறவங்க கூட கூட்டு சேர்ந்து சுத்துறது எதுக்கு நம்மளுக்கும் 4 பிள்ளைய செட் ஆகும் தானே ஆனா இவனுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கே ச்சே மாப்ள அந்த புள்ள வருது மாப்ள கேரு அந்த புள்ள வருது மாப்பிள்ள நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கிறோம் நான் சொன்னதை மட்டும் பேசுகிறேன் என்ன மிஸ்டர் புத்தர் வாங்க போகலாம்
கருங்குரங்கூட வந்திருப்பியோன்னு பார்த்தேன். கருங்குரங்கா? ஏய், ஏண்டி அவனை கருங்குரங்கன்னு சொல்ற? டேய் பாத்தியாடா அந்த பிள்ளைக்கு ஏன் மேல ஆசைய? அவன் கருங்குரங்க விட கேவலமா இருப்பான்டி. என்ன இழிப்பு 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 இழிப்பு. ஏய் சும்மாரு, நீ போ. என்னமோ பண்ணு. சண்டாளி. ஹாப்பி பர்த்டே ரகு. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் பேர் மட்டும் இல்ல, உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நான் உன்னை பார்க்க தான் கிரவுண்டுக்கே வருவேன். உனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லைன்னு குமார் சொன்னப்பதான் என் மனசு உன் பக்கம் வர ஆரம்பிச்சது. அம்மாவுக்கு அம்மாவா, நல்ல துணையா இந்த வாழ்க்கை முழுசும் நான் உன் கூடவே இருக்கணும் ரகு. நீ என் கூடவே இருப்பல்ல? கண்ணாடி கண்ணாடி கண்ணு ரெண்டில் இப்போ பார்க்கிறேண்டி. இந்தாடி இந்தாடி நெஞ்சல்லி நான் கொடுக்கிறேண்டி. குட்டி கழிச்சு பார்த்து போகும் பார வீட்டி போல பாஞ்சு கொள்ளும் என்னோட உசுரா. தூக்கம் எங்க போனது? வெட்டி பேச்சு மூளை கேட்டு தலையும் சுத்துது. கொத்திக்கிட்டு போற கொல பார்வையில வெக்கமில்லவே ஊரு ஓடி போகுது. கண்ணா மொழிய கொண்டு போற வீணா நெஞ்ச கொண்டு போற நெஞ்சாத்தி நெஞ்சாத்தி நீ வார கண்ணா நீரூத்தி உசப்பேத்தி உசப்பேத்தி நீ போற நெஞ்சில் விளக்கேத்தி. நெஞ்சம் கூட கொஞ்சம் வஞ்சம் பண்ணுதே. யோசிக்காம சுவாசிக்காம உசுறு முட்டுதே. சொந்த புத்தி இப்போ சொக்கி நிக்குதே. பேச வந்த வார்த்தையெல்லாம் சுத்த வைக்கிறே. ரெண்டு துண்டா போகும் நம் காதல் இழுத்து கட்டி போடும். கண்ணாடி
டேய் எங்கடா போகிறோம்? இல்லைப்பா, இன்னைக்கு ஃபைஸ் கிரவுண்டில் ஜூனியர் டீமுக்கும் சீனியர் டீமுக்கும் ட்ரெயில் மேட்ச் இருக்கு. என்ன ரெஃபரிக்காக விசில் பண்ண துரை வர சொன்னுச்சு. நீயும் வா போகலாம். டேய் சும்மா இருடா, நீ வேற. அட பூபதி என்ன டெண்டர் விஷயமா பெரிய அண்ணன் கூட காரைக்குடி வரைக்கும் போயிருக்கு. நாளைக்கு தான் வரும். நீ பயப்படாம வாப்பா. பயம்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு தேவையில்லாம் பிரச்சனை தான். சரி சரி வண்டியில் ஏறு, கிரவுண்டுக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு. பையன் யானை சிவப்பா இருக்கானே, என்ன காக்கா பீனாத்து அடிக்குது? எங்க இருந்து வருது? நல்ல வேலை இன்னும் உசுறு போல. கேப்டன் நடைபெற்றா இருப்பாங்களோ? என்ன வித்தியாசமா உட்காந்துருக்கேன். என்ன இது? இதுக்கு பேர் தான் குண்டலினி யோகாவா? அங்கே போய் சப்ஸ்டியூட்டில் உட்கார போது இதுக்கு குண்டலினி ஒரு கேடு. என்ன பண்ணுறாங்க? டேய் மான்கராத்தே பார்க்குறியா? நீ துப்பிட்டியா? ரைட்டு. வெட்டு மேட்ச்னு வேற சொல்கிறாங்க. நம்மளை உள்ளே சேர்க்க மாட்டாங்களோ? என்ன பண்ணலாம்? சாமி ஒருவேளை பரவசனில் அடைஞ்சிட்டாரோ? வாசு, பெட்டு கட்டுறது முக்கியம் இல்லை, ஜெயிக்கணும். அவங்க நம்ம மேல ஒரு கோல் அடிச்சாலும் நமக்கு அசிங்கம் தான். பூபதி அண்ணா வேற ஊர்ல இல்ல, அசிங்கப்படுத்திடாதீங்க. என்ன தூரம் பேசுறீங்க? ஆட்டத்தை மட்டும் பாருங்க. அதான் அடி வாங்கினதை பார்த்தனே, பார்ப்போம். இவனையெல்லாம் இன்னும் நாடு கடத்தாம வச்சிருக்காங்க. போய் தொலைஞ்சாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க மேட்சுக்கு போகாம? இல்லை சார், பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் கோச். துரணே. ஏய் யார் அவரு? போலீஸ்காரரா? வணக்கம் வைக்கிற? டேய் பூனை, இவர் தான் பழைய எஸ்எஃப்சி டீம் ஒரு கோச். இவர் இருக்கும்போது தான் நம்ம டீம் 2 வாட்டி சாம்பியன்ஸ் ஆச்சு. எங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோலாம் இருக்கு. ரகு தம்பி தானே நீ? ஆமாம் கோச். டேய் கிளம்பி சீக்கிரம் கிரவுண்டுக்கு வந்துருங்கடா. ஓகே சரி கோச். டேய் வாங்க வாங்க போடலாம். டேய் வாடா, அவங்க கூட போய் வார்ம் அப் பண்ணுவோம். இந்த புள்ள என்னடா இங்கே வருது? இன்னைக்கு இவன் கோல் அடிச்ச மாதிரி தான். டேய் இந்தடா வாடா. குட்டி சித்தப்பா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? அடி கழுது, நான் தான் கேட்கணும். அத உனக்கு என்ன வேலை இங்க? சீனுவை விளையாட கூட்டிட்டு வந்தேன் சித்தப்பா. அவனும் உங்களை மாதிரி ஆகணும்ல. வருண கூட்டிட்டு வரலையா? அவன் வீட்டுல பிஸியா இருக்கான். ஓ, அவங்க பெரியப்பா மாதிரியே. அப்பா நல்லா இருக்காரா ரத்னா? மாத்திரெல்லாம் ஒழுங்கா எடுத்து கொடுக்குறல்ல? நீங்க நம்ம வீட்டுக்கே வந்துருங்களேன் சித்தப்பா.
ஓகே ரெடியா? யோ எல்லாம் ரெடியா? முதல்ல விசில் ஊதியா. குமார் இந்தா முதல்ல தண்ணி குடி. போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு மணி நேரமா விளையாடிட்டு இருந்தோம். இனி உள்ளே விட மாட்டானுங்க. என்னடா மறைக்கிற? என்ன மறைக்கிற? பெருசா சவால் விட்டா விட புரியுதியா? ஃபுட்பால் பிளேயர்ஸா இல்ல பொறுக்கீங்களாடா? ஒவ்வொரு கேமும் விளையாடுறதே ஒழுக்கத்தை கத்துக்கத்தாண்டா. இப்படி ஓனாய் மாதிரி சண்டை போடுறதுக்கு இல்லடா. டேய், ஒருத்தன் ஜெயிக்கிறப்ப அவன் கூட இருந்து வெற்றியை கொண்டாடுறான் பார், அவன் உண்மையா நண்பன் கிடையாதுடா. ஒருத்தன் தோத்து கீழே உளறப்ப அவனை தோல் கொடுத்து தூக்கி கொண்டாடுறான் பார், அவன் தான்டா உண்மையா நண்பன். டேய், இது வெறும் ட்ரையல் மேட்ச் தானடா. இதுக்கு எதுக்குடா அப்படி அப்செட் ஆவறீங்க? இல்ல சித்தப்பா, இந்த மேட்ச்ல இவங்க தோத்துட்டா இனிமே இந்த கிரவுண்ட்ல இவங்களால விளையாடவே முடியாது. ஆமாம் கோச், சீனியர்ஸ் போட்டு அடிச்சிட்டே இருந்தாங்க. சீனியர் டீம்னா நீங்கள் சொன்னால் நாங்கள் வெளியே போகணுமா? நாங்களும் ஃபுட்பால் தானே விளையாடுறோம். வேணும்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். அது நீங்கள் ஜெயிச்சிங்க, இந்த கவுண்ட் போகவே வரலடா. சவால் நாம ஏன் ஒரு டீம் செட் பண்ணி டோர்னமெண்ட்ல கலந்துக்க கூடாது? சின்ன வயசுலயே சவாலா சந்திக்கணும்னு நினைக்கிற இந்த துணிச்சல் தாண்டா இந்த நாட்டுல இருக்கிற உங்கள மாதிரி ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கு தேவை. ஜிம்முக்கு போனா குட்டியாயிருவேன், நைட்ல தனியா போனா பேய் வரும், இப்படியே சொல்லி அவங்கள ஒடிச்சு வச்சிருக்காங்கடா. இந்த நாட்டுல வழிகாட்ட தாண்டா சரியான ஆளுங்க இல்ல. இனிமே உங்க கூட நான் இருக்கேன்டா. ஃபார்வர்ட் மாத்திடலாம், ஸ்டாப்பர் ஸ்ட்ராங் பண்ணிடலாம், கேம் ஃபாஸ்ட் பண்ணி ஆடுங்க. செகண்ட் ஆஃப் நம்ம கையிலடா.
2 கோல் விட்டு புடிங்கடா இருக்கா Good defense, Permal. தோத்துட்டோம். இனிமேல் இந்த கிரவுண்டில் விளையாட விட மாட்டாங்க. பெட்டாடா கட்டுறீங்க. இனிமே உன்னையும் உன் பசங்களையும் இந்த கிரவுண்டுக்குள்ள பார்த்தேன் கையை காலை உடச்சிருவேன். வெளியே போடா. இந்த கிரவுண்டில் மறுபடியும் விளையாடணுங்கிற ஆசை இருக்கா? இருக்கு கோச். ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு கோச். தோல்வி தாண்டா வெற்றியோட முதல் படி. இன்னையிலேருந்து 10வது நாள் நடக்க போற SFC டோர்னமெண்ட்ல நம்ம டீம் விளையாட போகுது. நான் உங்களுக்கு கோச் பண்றேன். நாளைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் புதுசா உதிக்க போற சூரியன் மட்டும் இல்லடா, நீங்களும் தாண்டா. உள்ளை நீயே ஜெயித்து காட்டு, உனக்கு நீதான் எடுத்து காட்டு, மனதை விரித்து சிறகை மாட்டு நல்வா. ஓடு நண்பா, தேடு 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 நண்பா, மோது 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 நண்பா, தக்கத்தின தத்தாம் 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 தத்தாம், ஜோரு 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 நண்பா, பாரு 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 நண்பா, ஏறு 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 நண்பா, தக்கத்தின தத்தாம் தத்தாம். உன் பேரை உன் பேரை வரலாறா எழுதிடுமே நம் கைகள் ஒன்றானால் பல வெற்றியான நம்ம பக்கம் சாயும். ஓடு 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 நண்பா, தேடு 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 நண்பா, மோது 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 நண்பா, தக்கத்தின தத்தாம் 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 தத்தாம். முடியும் முடியும் இந்த வார்த்தை போதுமே, உடையும் உடையும் அடுத்தடைகள் யாவுமே, எதிலும் எதிலும் பயம் போக வேண்டுமே, எதிரி கண்ணில் உன்னை நீயே பார்க்க வேண்டுமே. கிடந்தால் என்ன இருக்கு, முட்டைக்கு எதற்கு தெற்கு வடக்கு, முடியும் என்றால் யாவும் உனக்கு, வெட்டி சாய்ப்பாய் வேரோடு, நாளை உலகம் நம்பிக்கையில் வாழ தூக்கம் மறந்து உழைப்பாயே, உந்தன் இதயம் இன்னும் மரமாக நானும் கனவை விதைப்பாயே. ஓடு 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 நண்பா, தேடு 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 நண்பா, மோது 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 நண்பா, பக்கத்தில்
தக்கதின தத்தாம் 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 ஜோரு 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 நண்பா பாரு 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 நண்பா ஏறு 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 நண்பா தக்கதின தத்தாம் தத்தாம் உன் பேரை வரலாறா எழுதிடுமே நம் கைகள் ஒன்றானால் பல வெற்றியாட நம்ம பக்கம் சாயும் அண்ணா வணக்கம்ண்ணா. அட என்ன கேட்டேன் அந்த பக்கம்? நம்ம டோர்னமெண்ட்டுக்கு ஒரு டீம் சேர்க்கிறோம்னு சொல்லி தானே. நம்ம ஒரு பயலுக்கு இல்லாமலா? சொல்லியாச்சு, வர சொல்லு. நல்லது. டோர்னமெண்ட் ஷெட்யூல் வந்துருச்சு. வேறு வேறு ஊர்கள்லேருந்து 6 பெஸ்ட் ஃபுட்பால் டீம்ஸும் நம்ம ஊர்லேருந்து 2 டீமும் கலந்துக்க போகுது. குரூப் ஏலேருந்து 4 டீம், குரூப் பிலேருந்து 4 டீம். இங்கே எல்லாமே நாக் அவுட் மேட்சஸ். குரூப் ஏலேருந்து வின் பண்ணுற 2 டீமும் குரூப் பிலேருந்து வின் பண்ணுற 2 டீமும் செமிஃபைனல்ஸ்க்கு வருவாங்க. கடைசி நாள் ஃபைனல் மேட்ச். இந்த கேமில் வின் பண்ணுற டீமுக்கு ப்ரைஸ் மணி 1 லட்சம், அதோட ரோலிங் ட்ராஃபி இருக்கு. ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல, ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும்தான் நீங்க கஷ்டப்பட்டேன்னு சொன்னாலும் இந்த உலகம் காது கொடுத்து கேட்கும். இல்ல உங்களை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். நாளை காலையில ஃபர்ஸ்ட் மேட்ச் நமக்கு MMFC டீமுக்கும். Be ready for the war. வீரநங்கையாம் வேலுநாச்சியார் ஆண்ட இந்த சிவகங்கை நகரில் நடைபெறவிருக்கும் கால்பந்தாட்ட போட்டியை துவக்கி வைப்பதற்காக என்னப்பா லேட் ஆயிடுச்சா? இல்லண்ணே, ஆரம்பிச்சிடலாம். எங்களது ஐயா ரா ஆண்டியப்பன் சேர்வை அவர்களை விளையாட்டு குழு சார்பாகவும் விளையாடும் விளையாட்டு வீரர்களின் சார்பாகவும் ஈறுகாலம் ராமநாடுக்காரங்க விடவே பண்ணிடுறாங்கப்பா. வந்துடுறேன். உன்னோட டீம்னு சொல்லி தாண்டா டீம் உள்ள கொண்டு வந்த. அப்புறம் எங்கிருந்து வந்தான் ஜெகதீஷ்? இல்லை, கோச் கொடுக்க வேற யாரும் நல்ல ஆளா சிக்கலண்ணே.
ஜெகா வல்லன் தானே சொன்னாப்ல, நான் தான் மம்படியா பிடிச்சி கூட்டியாந்தேன். இந்த கூட்டுறவு அமைச்சர் வேலை பார்த்து அவனை குடும்பத்துக்குள்ள கூட்டு வரலான்னு பார்த்தா குண்டாமரம் தெரிச்சு போயிடும். ஒழுங்கா பழச்சுக்கப்பா. அப்பா சிவகங்கை டீம் சின்ன பசங்க நடந்துறாங்கப்பா, அனலா விளையாடுறாங்க. கலப்பிருக்காரு, பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்தாரு. போய் அடே வா வா வா. என்னண்ணே ஜெகதீஷ் கோச் கொடுத்தா எல்லாரும் ஜெயிச்சிட முடியுமாண்ணே? மொதல் மேட்சே தோத்துருவாங்க அண்ணே. ஏய் அப்படியே விடாத எடுத்து போ அப்படிதான் இந்த வருஷத்துக்கு முதல் கோல் அடிச்சது நம்ம ஊர் சிங்கக்குட்டி குச்சி குமார். குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு போன் எடுத்த அண்ணன். ஹலோ, குமார் நாம அடிச்சான். அவன் நாம கோல் அடிச்சான், நம்ம டீம் ஜெயிக்க வச்சான். நெசமாவா? ஆமாமா, அவன் நாம அடிச்சான். அவனுக்கு நாம இப்ப எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. குமார் ஜெயிக்க வச்சுட்டாமா எங்களை. அடே சண்டாளி, பயத்துல நெஞ்சடிச்சு செத்துருப்பண்டி. ஏடி இப்படி பேய் மாதிரி கத்துன? அடப்பாங்க, காமெடி பண்ணிக்கிட்டு. புருஷன் சாவறது காமெடியா? ஆமாண்டி, இப்பெல்லாம் புருஷன் சாவறத பொண்டாட்டிங்க காமெடியா தாண்டி நினைக்கிறீங்க. ஏங்க சந்தோஷமா இருக்கும்போது எதுக்குங்க இப்படி தர்தரம் பிடிச்ச மாதிரி பேசுறீங்க? நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டானாங்க. ஏய், அவனுக்கு நாளைக்கு தானடி மேட்ச். ஐயோ பெரிய வெல்லங்க, சின்னவன் குமார் ஜெயிச்சிட்டானாங்க. ஜெயிச்சிட்டான். காலையில சிங்கக்குட்டிகளோட ஆட்டத்தை பார்த்தோம். இப்ப வேட்டைக்கு போற சிங்கங்களோட ஆட்டம். இது ரெண்டாவது ஆட்டம். சிவகங்கை சீனியர் டீமுக்கும் காரைக்குடி டீமுக்கும் நடக்குதுப்பா. சிவகங்கை சீனியர் டீம் ஐயாவோட டீம். கடைசி 2 வருஷமா அந்த டீம் தான் கப்ப வச்சிருக்கு. சிவகங்கை சீனியர் ஐயாவுக்கு பிடிச்ச மாதிரி புழுக்குள்ள சட்டை போட்டா பத்தாது, ஐயாவுக்கு பிடிச்ச மாதிரி கோலம் போடணும். ஆட்டத்தோட 2வது பாதி ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டம் முடிய போகுது. போலாமாம்மா? சாப்பிட்டுங்களா? வரேன். சின்ன பசங்களா இருந்தாலும் நல்லா விளையாடுறாங்க. கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தல, அசலூரான் இல்லை, அண்ணன் தம்பிகிட்ட தோத்தாலும் அசிங்கம் தான். ஜெயிச்சிடலாண்ணா. சொல்கிறவன் இல்லை, செய்கிறவன் தான் சேருவேன். நம்ம டீம் பயலுங்களை கொஞ்சம் சூதானமாக இருந்துக்க சொல்லு. 200 ஏதாவது செய்யலான் இருப்பானுங்க, அங்கிட்டு இங்கிட்டு தனியாக தெரியவனான்னு சொல்லு. நம்ம டீம் தான் ஜெயிக்கணும். இந்த வருஷம் 3வது ஆட்டம் மதுரைக்கும் திருமங்கலம் அணிக்கும்பா. என்னன்னா
அசல் ஒரு அணி ஆடினாலும் நம்ம ஊர்ல ஃபுட்பால் மேட்சுக்கு என்னைக்கு மவுசு உண்டியா? அடுத்து நம்ம ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த மேட்ச் நடக்காம போச்சியா? கண்டனூருக்கும் சென்னைக்கும் நடக்க வேண்டிய மேட்ச் இந்த சென்னைக்கார பயிலுக்கு வராதனால நடக்காம போச்சு. இப்போ கண்டனூர் டீம் அப்படியே ஸ்ட்ரைட்டா சேஃபில் வந்துருச்சு. 92, 93, 94, 95, 96, 97. ஏண்டி இன்னைக்கு சின்னவனுக்கு செமிஃபைனல் மேட்ச்னு சொன்ன, இப்போ இப்படி வீட்டில் உட்காந்துருக்க? வாடி போலாம். ராசிப்படி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அவன் ஜெயிப்பேன். நாம் எங்கேயும் போவேணாம். அவங்க கூட விளையாடுற எல்லா பசங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க புருஷனை அவங்க ரூமில் அடைச்சி வச்சாச்சு. நான் ஏதோ பாவப்பட்டு உங்களை வீட்டுக்குள்ளே அலைய விட்டுருக்கேன். டேய் ஜகா, பூபதி என்ன வேலையை கட்டிடுச்சுடா. ரூல் படி நமக்கு மதுரைக்கு நாட்டா மேட்ச் வரும். ஆனால் நம்ம தோக்குன்னே கண்ணூர்காரங்க கூட மேட்ச் போட்டு விட்டாங்கடா. டேய் தம்பிங்களா, இது ஃபைனல் மேட்ச்னு நினச்சிக்கோங்கடா. வாய்ப்பு இந்த பூமியில வெற்றியை தேடி தினம் தினம் அலைஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தனும் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம். அது உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஜெயிக்கணும்னு விளையாடுங்க, கண்டிப்பா ஜெயிப்போம் விளையாடுங்க. உங்களை ஒரு பையன் தோக்கடிக்க முடியாது. ஸ்டாப்பர் ஸ்ட்ராங் பண்ணலாம். அவங்கள நல்லா ஓட விட்டு டயர்ட் ஆக்கிட்டே இருக்கு. கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஷூட் பண்ணிட்டே இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கிறோம். கண்டனூர் காலைங்க. ஆஹா ஆஹா, நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த கண்டனூர் டீமுக்கும் நம்ம சிவகங்கை ஜூனியர் டீமுக்கும் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் நடந்துட்டு இருக்கு. வா வா, அடி அடி. ஆஹா ஆஹா, கண்டனூர் பசங்களை ஜெயிக்கிறதுக்கு சாதனை வச்சுக்கல. சிவகங்கையில் இருக்க சின்ன சிக்கிங்க என்ன ஒன்று பார்த்துட்டு இருக்கா பாரு. அடி ஆஹா ஆஹா, அப்படி 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 அருமை அருமை அருமை. ஆக ஈடு கொடுக்குறேன் ஈடு கொடுக்குறேன். விடாத 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 விடாத.
முதல் பாதி முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து என்ன அனல் பறக்க போதா தீ பொறிக்க போதான்னு தெரியல. ஏய் டேய் அவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கு. தண்ணி எடுத்து கூட அடுத்து பேச வேணாமா? நீ வந்து பேசுற மைக்க பிடிச்ச. ஆட்டத்தோட 2வது பாதி ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஆஹா ஆஹா நம்ம ஊர் பசங்க ஒண்ணு கூட்டாயப்பா. அண்ணே ஒண்ணா போய் ஆஹா வாப்பா வாப்பா அப்படி ஒண்ணா சேர்ந்து செயல்படு. ஜெயிக்கிறியா ஆடி போட எடு எடு. எடுத்துரு ஏய் கண்டனூட்ட விடாத. வா வா கண்டனூர் காலையில விடாத. பார்த்து கீழே மேல விழுகாது. இப்போ ஒழுங்கா வா 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 அடி 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 போடு போடு போடு. ஆஹா கோலி கோலி கண்டனூட்ட பார்த்து கண்டனூட்ட பார்த்து விளையாடு. வா 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 விடாத விடாத போட்டு போது போட்ட போல போய் விளையாடிக்காதப்பா. சிங்கங்களே சீருங்க சிங்க ஆகா ஆகா போடு போடு எடுத்து எடுத்து போடு போடு எடுத்து போ. ஆகா ஆகா வா 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 அழகு 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 அழகு. ஏய் உள்ள வா சூப்பர் பால பால சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். கண்டனூர் டீம் 2 கோல். சிவகங்கை சீரும் சிங்கங்க ஜூனியர் டீம் 2 கோல் போட்டுருச்சுப்பா. இப்போ சமமாயிருச்சு 2 டீமும். ஆட்டம் முடிஞ்சிருச்சுப்பா. அடுத்து பெனால்ட்டிப்பா. ஆளுக்கு 3 கோல் போடணும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ் போவாங்க. Goalkeeper, are you ready? Goalkeeper, ready-யா? Yes! Yes! டேய் குமார், இந்த கோல் அடிச்சா நம்ம டீம் ஃபைனல்ஸ் போயிடலாம்டா. விட்டுறாதடா. அட என்னண்ணே ஜெகதீஷ் கோச் பண்ணா ஜெயிச்சிருவாங்களாண்ணே? நம்ம மண்ணு ராசி ஜெயிச்சு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க. Third and final kick. அடிச்சாண்டா கடைசி கோல. கேப்டன் இந்த வாட்டி போட்டான். டீம் நிப்பாட்னா பாரு. ஏய் சீரும் சிங்கங்களே சீரும் அடுத்த மேட்ச் டீம் ரெடி பண்ணு. சரி போ, இங்கிட்டு போ, இந்த பிள்ளை இங்கிட்டு போ. பால குடு, ஃபைனல்ஸ் குடுத்தாச்சுல, ரெண்டையும் வெளிய போ. அண்ணா பசங்களை பார்த்துட்டு வரேன். போய்ட்டோம் போய்ட்டோம். வரும் குட்டி
அழக்கூடாது. வருண். ஏய் பூனை. பால் பாரு, பால் பாரு. குமார், அட்டாக் போகும்போது ஸ்டாப்பர் வாசுவோட மூமெண்ட்ஸை கான்சன்ட்ரேட் வாங்க பண்ணி வாங்க வாங்க. ஓ இங்க பாருங்க, அக்கா பாருங்க. அழக்கூடாதுமா. பெரியப்பா பார்க்கலாமா? பெரியப்பா மாதிரி இருக்கீங்களே. ஓ சரி சரி. இங்க பாரு, வளையல் பாரு, வளையல் பாரு. அழக்கூடாதுடா. அழாதீங்க செல்லோ. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. டேய் நல்லா விளையாடுங்கடா. அழக்கூடாதுமா. பெரியப்பா பாக்குமா? அழக்கூடாது. ஓ சரி சரி சரி. யார் குழந்தை? யார் குழந்தை ரத்தனா? ஜெகதீஷ் சித்தப்பாவோட குழந்தைய கீழே வை, கீழே இறக்கி வை. 2 டீம் நம்ம டீமா ஃபைனலுக்கு வந்துருச்சு. குழந்தைய கீழே வைங்கறல்ல. வருண், டேய் யார் வீட்டுல யார் வீட்டுல சண்டை பாக்குறா? ஐயோ வருண். வருண் வா. ஏய் ஒண்ணுடா, 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 ஒண்ணுடா. வருண், ஏடா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? நீங்களே வந்து அடிங்கண்ணே. நான் என்னடா பண்ணேன்? எனக்கு அவளை பிடிச்சிருந்தது, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பச்சை குழந்தை மேல உங்க சாதி வெறியை திரிக்கிறீங்க. ஆனா ஒண்ணுண்ணே, அவளும் மனுஷிதான். நெஞ்சம் இன்று வலிக்கிறதே, நினைவு நெருப்பு சுடுகிறதே. முன் போல ஒரு காலம் அது இனியேதடா, தலை மீது இழுத்தென்ன அது மாறாதடா. என்ன விதியோ கண்களது கண்ணீரில், நெஞ்சமது வெந்நீரில், வாழ்க்கையது புரியாமல் போகிறதே தன் போக்கில். சேர்ந்திருந்தோம் அந்நாளில், சொர்க்கமது நம் தோளில், வாழ்ந்ததடா பிரியாமல், எல்லாம் இன்று வெகு தொலைவில். கானல் நீரின் மாயமெல்லாம் தூர நிற்கும் போதுதானே, கரையின் மீது நுரைகள் போல வாழுகின்ற வாழ்க்கைதானே. அண்ணன் தம்பி பாசமெல்லாம் கொஞ்ச காலம்தானே. உங்க சித்தப்பா வீட்டுக்கு கூட்டு வந்துடலாமா? சரிப்பா. ஏண்டா, அவன் நம்ம ரத்தம்டா. என்ன ஜெகா? போயிடுறேன்டா. பச்சை குழந்தல்ல, அப்பா அசிங்கப்பட்டாருன்னு அதுக்கு இப்ப தெரியாது.
டேய் இவங்கெல்லாம் மாற மாட்டாங்கடா. என்ன ஜெகா பேசுற? எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு நீ பாட்டு போறன்ற. ஜெயிச்சவ செருப்ப கூட இந்த ஊர்ல கோயில் கட்டி கும்பிடுவாங்கடா. தொட்டா தாண்டா தெரியும் தேனி கொட்டும்னு. உன்னை தொட்டாங்கல்ல, நீ திரும்ப கொட்டி காட்டு. இந்த தோரணை விட்டு ஜெயிச்சு காட்டு. இந்த ஊரே உன்னையும் உன் புள்ளையும் மதிக்கும். நம்ம ஊரு ஆவலோட எதிர்பார்த்து இருந்த அந்த நாள் வந்துருச்சியா? ஃபைனல் மேட்ச். எல்லா வருஷமும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ எங்க வேறொரு டீம் ஜெயிச்சிருவானுங்களோன்னு. ஆனா இந்த தடவை ஃபைனலுக்கு வந்த 2 டீமும் நம்ம ஊர் பயிலுங்க. ஆனா இந்த ஃபைனல்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இங்க மோத போற 2 டீமோட கேப்டனும் அண்ணன் தம்பிங்க. அது மட்டும் இல்ல, 2 டீமோட கோச்சும் அண்ணன் தம்பிங்க. ஜெயிக்க போறது அண்ணனா இல்ல தம்பியா? என்ன பால் வேணுமா? பொறுக்கிட்டு போ. இதெல்லாம் ஒரு கோச். காலமுறையா? டேய் 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 டேய், உள்ளூர் டீம் ரெஃபரி பண்ண எத்தடா தொல்லை? எத்தடா வளைக்கி விடுறது? வா என்கிட்ட போ. போ சரி போ போ. பாலாஜ் கண்டினியூ பண்ணு.
சூசைட் பண்றியா? உங்க அண்ணன் தம்பி பிரச்சனைக்கு எண்ணெயை போட்டு விழுப்புங்கடா. டேய் நம்ம 10 கோச் கலக்கட்டு ரிலாக்ஸ் ஒண்ணு இல்ல கோச் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணு குமார் ஸ்ட்ரெச் பண்ணு முடியலமா வலிக்குது சின்ன பையனா வாசு போர் சொல்றல கேம் நான் வாசு விரா போ விரா கையா டேய் ஒண்ணு இல்ல தூங்க கோச் டேய் இங்க பாருடா என் கண்ணை பாரு. எனக்கு 7 வயசு இருக்கும். எங்க அண்ணன் என்ன தோப்பு கூட்டிட்டு போயிருந்தாரு. திடீர்னு தெரியாம கால் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன். 3 மணி நேரம் என்னை எங்கேயும் தேடி கிடைக்கல. கடைசியா கிணத்துக்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த 3 மணி நேரமும் கிணத்துக்குள்ள முங்கிடாம டியூப் பிடிச்சிட்டு கிடந்தேன். 7 வயசுல என்னால முடியாத பண்ணப்போ இன்னைக்கு உனக்கு வயசு 17. அதுவும் நீ ஒரு ஃபுட்பால் பிளேயர். கடைசி நிமிஷம் நீ இந்த ஃப்ரீ கிக் அடிச்சா நம்ம வின்னு. உன்னால முடியும். அவனுக்கு அடிச்சு நிமிஷம் பண்ணு. இந்திரா சேசப் இந்திரி come on வருண் குட்டி பெரியப்பா கிட்ட இருக்கீங்களா? இங்க பாரு பெரியப்பா மாதிரி இருக்கீங்களே. இங்க பாருங்க குட்டி பெரியப்பா வச்சிருக்காங்கள. பாரு ஓய் அக்கா பாரு அழக்கூடாதுமா, அழாதீங்க. வரணுங்கடா. ஒவ்வொரு கெட்ட விஷயத்துலயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எனக்கு நடந்துச்சு, எல்லாருக்கும் நடக்கும். ஓடு நண்பா, தேடு 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 நண்பா, மோது 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 நண்பா, தக்கத்தின தத்தாம் 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 தத்தாம், ஜோரு 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 நண்பா, பாரு 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 நண்பா, ஏறு 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 நண்பா, தக்கத்தின தத்தாம் தத்தாம். உன் பேரை வரலாறா எழுதிடுமே நம் கைகள் ஒன்றானா
தேடு 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 நண்பா மோது 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 நண்பா தக்கத்தின தத்தாம் 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 முடியும் முடியும் இந்த வார்த்தை போதுமே உடையும் உடையும் அடுத்தடைகள் யாவுமே எதிலும் எதிலும் பயம் போக வேண்டுமே எதிரி கண்ணில் உன்னை நீயே பார்க்க வேண்டுமே கிடந்தால் என்ன இருக்கு முட்டைக்கு எதற்கு தெற்கு வடக்கு முடியும் என்றால் யாவும் உனக்கு வெட்டி சாய்ப்பாய் வேரோடு நாளை உலகம் நம்பிக்கையில் வாழ தூக்கம் மறந்து உழைப்பாயே உந்தன் இதயம் இன்னும் மரமாக நாளும் கனவை விதைப்பாயே ஓடு 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 நண்பா தேடு 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 நண்பா மோது 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 நண்பா தக்கத்தின தத்தாம் 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 ஜோரு 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 நண்பா பாரு 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 நண்பா ஏறு 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 நண்பா தக்கத்தின தத்தாம் தத்தாம் உன் பேரை உன் பேரை வரலாறா எழுதிடுமே நம் கைகள் ஒன்றானால் பல வெற்றியாட நம்ம பக்கம் சாயும் ஓடு 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 ஓடு